Hello everyone. Day 1ஓட 26 இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அண்ட் போனஸ் ஆஃப் ஹிந்தி வேர்டு வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி டே 2. ஸோ டேரெக்டாக வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா 26 இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வித் தமிழ் மீனிங் அண்ட் போனஸாக ஹிந்தி லாங்குவேஜும் கற்றுக்க போகிறோம். ஏ அபவுட். அபவுட்னா பற்றி, அதை பற்றி. ஐ எம் டாக்கிங் அபவுட் மை ஸ்கூல். ஐ எம் டாக்கிங் அபவுட் மை ஸ்கூல். நான் என் பள்ளியை பற்றி பேசுகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் எதுவுமே மெமரைஸ் பண்ண அவசியம் இல்லை. ஜஸ்ட் சென்டென்ஸோடு படிக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் இருக்கும். அபவுட்னா பற்றி, ஒரு அதை பற்றி பேசும்பொழுது. ஐ எம் டாக்கிங் அபவுட் ஸ்கூல். நான் என் பள்ளியை பற்றி பேசுகிறேன். ஐ எம் டாக்கிங் அபவுட் மை ஸ்கூல். நான் என் பள்ளியை பற்றி பேசுகிறேன். சாரி. பேக்வேர்டு பின்னோக்கி. பேக்வேர்டு பின்னோக்கி. டோன்ட் மூவ் பேக்வேர்டு. டோன்ட் மூவ் பேக்வேர்டு பின்னோக்கி நகராதே. மூவ்னா நகருது, டோன்ட்னா நகராதே. டோன்ட் மூவ் பேக்வேர்ட் பின்னோக்கி நகராதே. பேக்வேர்ட்னா பின்னோக்கி. நெக்ஸ்ட் ஒன் கேபின். கேபின்னா சிறுசாக இருக்கிற ஒரு அறை. கேபின் சிறு அறை, ஒர்க் ஸ்டேஷனோட சொல்லலாம். இப்போ ஆஃபீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் கொடுத்துருப்பாங்க, அது கேபின்பாங்க. ஸோ ஹீ ஸ்டேட் இன் அ ஸ்மால் கேபின். ஹீ ஸ்டேட் இன் அ ஸ்மால் கேபின். அவர் ஒரு சிறிய அறையில் தங்கினார். அவர் ஒரு சிறிய அறையில் தங்கினார். He stayed in a small cabin. டெய்லினா தினசரி. இது உங்களுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். டெய்லி லைஃப். I go for a walk daily. I go for a walk daily. நான் தினசரி நடைப்பயிற்சி செய்கிறேன். நான் தினசரி நடைப்பயிற்சி செய்கிறேன். I go for a walk daily. டெய்லினா டெய்லியும் நடக்கிற விஷயத்த, தினசரியாக நடக்கிற விஷயத்த சொல்கிறாங்க. நம்ம டெய்லியும் ப்ரஷ் பண்ணுறது கூட இதை எடுத்துக்கலாம். ஈகிள் கழுகு. இது வந்து பறவை, உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். ஈகிள் தான் வந்து ரொம்ப ஹைட்டாக பறக்கும். த ஈகிள் ஃப்ளைஸ் வெரி ஹை. த ஈகிள் ஃப்ளைஸ் வெரி ஹை. கழுகு மிகவும் உயரத்தில் பறக்கிறது. கழுகு மிகவும் உயரத்தில் பறக்கிறது. ஈகிள்னா ஒரு பறவை. நெக்ஸ்ட் ஒன் ஃபேக்ட். ஃபேக்ட்னா உண்மை. ஃபேக்ட்னா உண்மை. திஸ் இஸ் அ ட்ரூ ஃபேக்ட். இது ஒரு உண்மை. இது வந்து மேக்ஸிமம் ஏதாவது தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேக்ட் உண்மை. ஏன்னா இதுதான் யாருமே அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லையே. திஸ் இஸ் அ ட்ரூ ஃபேக்ட். அடுத்தது கேலக்ஸி. கேலக்ஸினா மண்டலம். அவர் எர்த் இஸ் இன் அ கேலக்ஸி. அவர் எர்த் இஸ் இன் அ கேலக்ஸி. பால்வெளி மண்டலம்னு கூட சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பூமி வந்து ஒரு பால்வெளி மண்டலத்தில் இருக்குது. நமது பூமி ஒரு மண்டலத்தில் உள்ளது. கேலக்ஸினா மண்டலம், இல்லாட்டி பால்வெளி மண்டலம், எது வேணால் சொல்லலாம். அவர் எர்த் இஸ் இன் அ கேலக்ஸி. கேலக்ஸினா மண்டலம். ஸோ மேக்ஸிமம் நிறைய கேலக்ஸி இருக்குதுன்னு சொல்கிறாங்க சயின்டிஃபிக்காக. பார்க்கலாம் ஃப்யூச்சரில் இது ஏதாச்சும் நம்மளால் பார்க்க முடியுமா. அடுத்து ஹெச் ஹேபிட்டட். ஹேபிட்டட் ஹேபிட்டட் ஹேபிட்டட்னா வாழிடம். ஸோ அதோட ப்ரொனன்சியேஷனும் வந்து பக்கத்தில் கொடுத்துருக்கேன். ஃபாரஸ்ட் இஸ் த டைகர்ஸ் ஹேபிட்டட். ஃபாரஸ்ட் இஸ் அ டைகர்ஸ் ஹேபிட்டட். காடு புலியின் வாழிடம். ஹேபிட்டட்னா வாழிடம். எப்போவுமே வந்து சிங்கம், புலி, கரடி எல்லாமே வந்து காட்டில் தான் இருக்கும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஐஸ்பர்க் பனிமலை. ஐஸ்பர்க் பனிமலை. த ஷிப் ஹிட் அன் ஐஸ்பர்க். த ஷிப் ஹிட் அன் ஐஸ்பர்க். ஸோ டைட்டானிக்கும் ஐஸ்பர்க்கில் போது தான் புஷ்ஷுன்னு போயிடுச்சு. கப்பல் ஒரு பனிமலையின் மீது மோதியது. கப்பல் ஒரு பனிமலையின் மீது மோதியது. த ஷிப் ஹிட் அன் ஐஸ்பர்க். ஐஸ்பர்க்னா பனிமலை. நெக்ஸ்ட் ஒன் ஜாபிங். நெக்ஸ்ட் ஒன் ஜாபிங். ஜாபிங்னா குத்துதல். ஹீஸ் ஜாபிங் த பால். அவன் பந்தை குத்துகிறான். ஜாபிங்னா குத்துதல். ஹீ இஸ் ஜாபிங் த பால். அவன் பந்தை குத்துகிறான். ஸோ ஜாபிங்னா குத்துதல். ஸோ மேக்ஸிமம் எது எதெல்லாம் உங்களுக்கு நியூவாக இருக்க வேர்ட்ஸு அதை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட் ஒன் கே. கபுக்கி. இது வந்து ஒரு ஜப்பானிய நடனம். கபுக்கி. கபுக்கி இஸ் அ ஜாப்பனீஸ் டான்ஸ். இது நான் இன்னும் நேரில் பார்த்ததில்ல. நீங்கள் யாராச்சும் பார்த்துருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கபுக்கி இஸ் அ ஜாப்பனீஸ் டான்ஸ். இந்த டான்ஸ் பற்றி வச்சுக்கணும், யூடியூப்பில் போட்டால் கூட வந்துடும். நெக்ஸ்ட் ஒன் எல். லேபிள். லேபிள்னா குறிச்சொல். புட் அ லேபிள் ஆன் த பாட்டில். இது வந்து எக்ஸ்பிரி டேட்ஸ்க்கெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்னா கன்ஃபார்ம் வந்து லேபிள் இருக்கணும், எந்த பொருளாக இருந்தாலும். ஸோ புட் அ லேபிள் ஆன் த பாட்டில். பாட்டிலில் குறிச்சொல் ஒட்டுங்கள். புட் அ லேபிள் ஆன் த பாட்டில். லேபிள்னா குறிச்சொல். மேக்ஸிமம் நம்ம லேபிள்ங்கிற வார்த்தை தான் யூஸ் பண்ணுவோம், தமிழ் வேர்டு வந்து யூஸ் பண்ணுறது இல்லை, லேபிள். நெக்ஸ்ட் ஒன் மேஜிக்கல். மேஜிக்கல்னா மந்திரமான. இட் வாஸ் அ மேஜிக்கல் மூமெண்ட். இட் வாஸ் அ மேஜிக்கல் மூமெண்ட். அது ஒரு மந்திரமான தருணம். மூமெண்ட்னா தருணம். மேஜிக்னா மந்திரமான. மேஜிக் ட்ரிக்ஸு அந்த மாதிரி. நெக்ஸ்ட் ஒன் நெயில். நெயில்னா ஆணி. நெயில்னா ஆணி. He hit the nail with the hammer. He hit the nail with the hammer. அவர் சுத்தியலால் ஆணியை அடித்தார். அவர் சுத்தியலால் ஆணியை அடித்தார். He hit the nail with the hammer. ஹேமர்னா சுத்தியல். ஹிட்னா அடிக்கிறது. ஹீனா அவன். He hit the nail with the hammer. அவர் சுத்தியலால் ஆணியை அடித்தார். நெயில்னா ஆணி. ஓத். ஓத்னா சத்தியம். He took an oath to tell the truth. He took an oath to tell the truth. உண்மை சொல்ல சத்தியம் செய்தார். இது கோர்ட்டில் வந்து உண்மை பேசுங்க அப்படிங்கிறதுக்காக சொல்லுவாங்க. உண்மை தான் சொல்கிறாங்களான்னு தெரியாது, பார்த்துக்கலாம். ஓத்னா சத்தியம். நெக்ஸ்ட் பி. பேக். கட்டு. சி பேக்ட லஞ்ச் பேக். ஷீ பேக்ட லஞ்ச் பேக். அவள் மதிய உணவு கட்டினாள். பேக்னா கட்டு. சி பேக்ட லஞ்ச் பேக். பேர்ட்ஸ் வந்து நியூவாக இருந்தால் நீங்கள் சென்டென்ஸோடு ஞாபகம் வச்சுக்கோங்க. சி பேக்ட லஞ்ச் பேக். அவள் மதிய உணவு கட்டினாள். குவாட்னா 4 பக்க வடிவம். குவாட். குவாட்ராட்டிக். குவாட் 4 பக்க வடிவம். த பார்க் ஹேஸ் அ குவாட் ஷேப். 4 ஷேப்டு பார்க் மென்ஷன் பண்ணுறாங்க. அந்த பூங்கா 4 பக்க வடிவில் உள்ளது. அந்த பூங்கா 4 பக்க வடிவில் உள்ளது. குவாட்னா 4 பக்க வடிவம். எக்ஸாம்பிள்ஸான தாஜ்மஹால், பக்கிங்ஹாம் பேலஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். குவாட்னா 4 பக்க வடிவம். ரேஸ். பந்தயம். ரேஸ் பந்தயம். தே won the race. அவர்கள் பந்தயத்தில் வென்றார்கள். போன்னா ஜெயிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். தேனா அவர்கள். தே won the race. அவர்கள் பந்தயத்தில் வென்றார்கள். ரேஸ்னா பந்தயம். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டாக். குவியல். ஸ்டாக் குவியல். There is a stack of books. There is a stack of books. அங்கு புத்தகங்களின் குவியல் உள்ளது. அங்கு புத்தகங்களின் குவியல் உள்ளது. There is a stack of gold. அந்த மாதிரி கோல்டு தான் நமக்கு பிடிச்ச விஷயம். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கலாம். There is a stack of gold. ஸ்டாக்னா குவியல். அங்கு புத்தகங்களின் குவியல் உள்ளது. அங்கு தங்கங்களின் குவியல் உள்ளது. எது வேணா. ஸ்டாக்னா குவியல். நெக்ஸ்ட் ஒன் டேக்கிள். டேக்கிள்னா சமாளி. டேக்கிள் சமாளி. He can tackle the problem. He can tackle the problem. அவர் அந்த பிரச்சனையை சமாளிக்க முடியும். இல்லாட்டி அவரால் அந்த பிரச்சனையை சமாளிக்க முடியும். எப்படி வேணால் சொல்லலாம். டேக்கிள்னா சமாளிக்கிறது. ஐ கேன் டேக்கிள் த ப்ராப்ளம். உங்களால். யூ கேன் டேக்கிள் த ப்ராப்ளம். உங்களால் என்னால் பிரச்சனையை சமாளிக்க முடியும். யூ. அனேபிள் செய்ய முடியாத. அனேபிள் செய்ய முடியாத. ஐ எம் unable to come today. I am unable to come today. இன்று நான் வர முடியாத நிலை. இன்னைக்கு நான் வர முடியாது அப்படிங்கிறத சொல்லலாம். I am unable to come today. I am unable to come to school. எது வேணால் சொல்லிக்கலாம். இன்று நான் வர முடியாத நிலை. I am unable to come today. unableனா செய்ய முடியாத ஒரு சுச்சுவேஷன்.
அடுத்து வி வேக்சினேட் தடுப்பூசி போடு. வேக்சினேட் தடுப்பூசி போடு. இது மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா கோவிட்க்கு வந்து எல்லாருமே வேக்சினேஷன் எடுத்துக்கிட்டோம். டாக்டர்ஸ் வேக்சினேட் சில்ட்ரன். டாக்டர்ஸ் வேக்சினேட் சில்ட்ரன். மருத்துவர்கள் குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடுகிறார்கள். மருத்துவர்கள் குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடுகிறார்கள். வேக்சினேட்னா தடுப்பூசி போடுறது. வேஃப்ட் மெதுவாக பரவுதல். வேஃப்ட் மெதுவாக பரவுதல். The smell wafted through the room. வாசனை அறை முழுவதும் மெதுவாக பரவியது. ஒரு ஸ்மெல் பார்த்தீங்கன்னா ரூமில் மெதுவாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. ஸ்ப்ரெட்னாலும் பரவுதல் தான். ஸோ வேஃப்ட் மெதுவாக பரவுதல். த ஸ்மெல் wafted through the room. வாசனை அறை முழுவதும் மெதுவாக பரவியது. ஐ திங்க் இது எல்லாத்துக்குமே கொஞ்சம் நியூ வேர்டாக தான் இருக்கும். வேஃப்ட் மெதுவாக பரவுதல். எக்ஸ் ஆக்சஸ் இது எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா ஸ்கூலில் வந்து எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் படிக்காமல் யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. எக்ஸ் ஆக்சஸ்னா கீழே ஹரிசாண்டலாக போயிட்டுருக்கும். எக்ஸ் ஆக்சிஸ் எக்ஸ் அச்சு. ட்ரா த எக்ஸ் ஆக்சிஸ் ஆன் த கிராஃப். ட்ரா த எக்ஸ் ஆக்சிஸ் ஆன் த கிராஃப். வரைபடத்தில் எக்ஸ் அச்சை வரையுங்கள். எக்ஸ் ஆக்சிஸ்னா எக்ஸ் அச்சு. யாஹூ இது வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும்போது சொல்கிற ஒரு விஷயம். வேர்டு யாஹூ. யாஹூ வி won the match. ஆஹா நாம் போட்டியை வென்றோம். வி won the match. நாம் போட்டியை வென்றோம். ஒயில யாஹூ. ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது இந்த வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம். யாஹூ. ஜெலஸ் தீவிர ஆர்வமுடைய. சி இஸ் ஜெலஸ் அபவுட் ஹர் ஸ்டடீஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா டாப் ரேங்க் ஸ்டூடெண்ட்டை பார்த்து பிலோ ரேங்க்ல இருக்கிறவங்கள கொஞ்சம் ஜெலஸ் ஆவாங்க அந்த மாதிரி. சி இஸ் ஜெலஸ் அபவுட் ஹர் ஸ்டடீஸ். அவள் படிப்பில் தீவிர ஆர்வமுடையவர். அவள் படிப்பில் தீவிர ஆர்வமுடையவர். சி இஸ் ஜெலஸ் அபவுட் ஹர் ஸ்டடீஸ். இது தன்னை பற்றி இல்லை, இன்னொருத்தங்க பார்த்து பொறாமப்படுற மாதிரி. ஜெலஸ்னா தீவிர ஆர்வமுடைய, இன்னொருத்தருக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டுறது அந்த மாதிரி. ஜெலஸ்னா தீவிர ஆர்வமுடைய. மேக்ஸிமம் அவங்க வேலையை மட்டும் பார்த்தா அவங்க இம்ப்ரூவ் ஆகலாம். ஸோ ஜெலஸ்ங்கிற வார்த்தை நமக்கு தேவையில்லாது. ஓகேவா? ஸோ தெரிஞ்சுக்கலாம். ஜெலஸ்னா தீவிர ஆர்வமுடைய. சி இஸ் ஜெலஸ் அபவுட் ஹர் ஸ்டடீஸ். அவள் படிப்பில் தீவிர ஆர்வம் உடையவர். அவள் படிப்பில் தீவிர ஆர்வம் உடையவர். உடையவள் எது வேணாம், மரியாதையே சொல்கிறாங்க. ஸோ டோட்டலாக 26 இங்கிலீஷ் வேர்ட்ஸ் இன்றைக்கும் கற்றுருக்கோம். ஃபைனலாக ஹிந்தி லாங்குவேஜும் ஒரு வேர்டு மட்டும் கற்றுக்கலாம். நீ எப்படி இருக்கிறாய். இதுக்கு வந்து ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு இங்கிலீஷில் தும் கைசே ஹோ. தும் கைசே ஹோ. தும் கைசே ஹோ. ஹவ் ஆர் யூனா தும் கைசே ஹோ. நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறத வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா? இப்போதுக்கு டெய்லி ஒன் வேர்டு ஹவ் ஆர் யூனா தும் கைசே ஹோ. இதுக்கு வந்து இன்னும் நிறைய வேர்ட்ஸ் சொல்கிறாங்க. அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெய்லி வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட்டாக வந்துடும். பாய்.